Hi students, this is Parthiban here, handling mathematics for higher studying students. Welcome you all to Vidyalakshmi YouTube channel. In the previous video, we saw how to evaluate definite integral by using second fundamental theorem of integral calculus along with the properties. So in the previous videos, we did a few example problems. Let's go further. So example 9.11. We need to evaluate integral 0 to pi by 2 cos theta divided by 1 plus sin theta into 2 plus sin theta d theta. Students, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல அந்த ஃபங்க்ஷன் அந்த இன்டகிரேட் பண்ண முடியலையா அப்படின்றத பார்க்கணும். ஸோ திரும்ப நான் சொல்கிறேன் இந்த ஒரு கான்செப்டை. இன்டகிரேஷன் டைரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பிளிட் இருந்தால் பண்ணலாம். அதாவது ப்ளஸ் மைனஸில் டீகாம்போசிஷன் இருக்குது அப்படின்னா இன்டகிரேட் பண்ணலாம் டைரெக்டாக. இல்லைனா ஸ்டாண்டர்ட் கோஷன்ஸஸ் அதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இது எந்த கேஸ்லையுமே வரல அப்படின்னா அது இன்டகிரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இங்கே நீங்கள் பாருங்கள், டிவிஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. முதல்ல டிவிஷன் ரூல்னு ஒன்று கிடையாது. ஸோ இதை முதல்ல இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சப்ஸ்டியூஷன் மெத்தடு, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸு, இன்டகிரேஷன் பை ஸ்டாண்டர்ட் இன்டகரல், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாமே 11th இருக்குது. இதில் எந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இது இன்டகிரபிளாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, நம்ம போன கிளாஸில் பார்த்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் கீ ஐடியா ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த இன்டகிரண்ட், அதாவது இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனில் இருக்கிற பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எடுங்க, அதை எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதோட டெரிவேட்டிவ் அங்கேயே இருக்கணும், பார்ட் ஆஃப் த இன்டகிரண்டாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், டினாமினேட்டரில் சைன் தீட்டா இருக்குது, 1 + sin θ இருக்குது, 2 + sin θ இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் சிம்பிளி 1 + சைனை சேர்த்து எடுத்தாலும் சரி, வெறும் சைனே எடுத்தால் கூட சரி. இந்த சைனை நீங்கள் எடுத்தீங்க, டீன்னு எடுத்தீங்கன்னா சைனோட டெரிவேட்டிவ் என்ன இருக்குது? காஸ் இருக்குது. ஐதர் நீங்கள் இதனா சூஸ் பண்ணுங்க, இல்லை இதனா சூஸ் பண்ணுங்க. இதை டீன்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா சைனோட டெரிவேட்டிவ் என்ன வந்திருக்கு? நமக்கு காஸ் அப்படின்னு வருது. நீங்கள் என்டையர் ஃபேக்டரி கூட எடுங்க. ஐதர் யூ கேன் சூஸ் 1 + sin t ஆர் 2 + sin t ஆஸ் t. எதுனா ஒரு ஃபேக்டர் டீன்னு எடுங்க, அதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்குது நமக்கு. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தட். ஸோ ஆஸ் யூஷுவல் மேடம் நம்ம கிவன் இன்டெக்ரல் ஐன்னு சூஸ் பண்ணலாம். சொல்யூஷன். So let us take the given integral to be I equal to integral integral 0 to pi by 2 cos theta divided by 1 plus sin theta into 2 plus sin theta into d theta. Into what? D theta. Let it be 1, result number 1. Let us go to substitution. So put t equal to 1 plus sin theta. Students, இங்க நீங்க 1 plus sin thetaவும் t ன்னு எடுக்கலாம், 2 plus sin thetaவும் t ன்னு எடுக்கலாம். நீங்க ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணாலுமே உங்களுக்கு cos theta தான் வருது. Any one can be taken as t. Okay, let us differentiate t with respect to theta. So dt by d theta equal to derivative of 1 0. So leave it. What is the derivative of sin theta? Cos theta. So from this, what is our dt? Cos theta into what? D theta. So cos theta d theta cancel நமக்கு dt ன்னு வந்திருக்கு. So மறக்காம நம்ம லிமிட்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். So லிமிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். So let us go for the box like this. So old variable theta, new variable t. What are the limits of theta? 0 to pi by 2. 0 to pi by 2. Now new limits t. T is here. Let us substitute theta equal to 0 here. Sin 0, what is sin 0? 0. 0 plus 1? 1. So lower limit 1. Next take pi by 2. Sin 90, 1. 1 plus 1? 2. So our new limits are 1 to 2. Okay. Change of variable is there. New limits are there. Use all these informations in equation number 1. Let us see what is the new integral. Okay students, therefore equation number 1 certainly implies that I equal to integral
What are the new limits? 1 to 2. 1 to 2. See the numerator. Cos theta d theta. What is the answer for that? Cos theta d theta, which is dt. So dt divided by, see carefully, 1 plus sin theta. What is 1 plus sin theta? We took it as t. So t should come up into 2 plus sin theta. Students, here we took substitution for 1 plus sin theta, but here you got 2 plus sin theta. And the 2 plus sin theta 1 plus sin theta னு எழுதலாம். Again I repeat, இந்த 2 அப்படிங்கறத 1 plus 1 னு எழுதலாம்ல. ஒரு 1 அப்படியே வச்சுக்கங்க. இன்னொரு 1 plus sin theta இருக்கு. அந்த 1 plus sin theta க்கு என்ன ஆன்சர்? t. So t. Okay. So we need to integrate this now. You keep dt, it is integral operator, keep it aside. அதை ஓரமா வச்சிருங்க. So integral 1 to 2 1 by t into 1 plus t into dt. So we need to integrate this. Still quotient is there. Students, you see that still quotient is there. இப்போ கூட அதை integrate பண்ண முடியாது. Substitution method பண்ணியிருக்கோம், இப்படி வந்திருக்கு. ஸோ இதை நம்ம டீகாம்போஸ் பண்ணணும். இதை பார்த்த உடனே உங்களுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஞாபகம் வரும். போன கிளாஸில் கூட பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வருது, நம்ம நியூமரேட்டர்லையும் ஒரு பாலினாமியல், டினாமினேட்டர்லையும் ஒரு பாலினாமியல் இருக்குது அப்படின்னா இட் இஸ் செட் டு பி a ரேஷனல் ஃபங்க்ஷன். எப்பெல்லாம் அந்த ரேஷனல் ஃபங்க்ஷன் வருதோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா போங்க, இல்லை ஒரு சின்ன மேனிப்புலேஷன் கூட நீங்கள் பண்ணலாம். இங்கே என்ன மேனிப்புலேஷன் பண்ணுறோம் பாருங்க. இன்டகரல் 1 to 2, இந்த 1 இருக்கு, ஆடிங் டி லெஸ்ஸிங் டி பண்ணுங்க. ஆடிங் டி ஆர் லெஸ்ஸிங் டி. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கூட நீங்கள் போகலாம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம ஏ வேல்யூ பி வேல்யூலாம் ஃபைன் பண்ணலாம். பட் ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஆடிங் டி லெஸ்ஸிங் டி பண்ணுங்க. லெட்ஸ் see what happens. டிவைடட் பை டி இன்ட்டு 1 plus t into what? dt. ஆக்சுவலாக இது இன்டகரபிளாக மாற்றணும். இன்டகரபிளாக மாற்றுறதுக்கு நான் என்னென்ன டூல் எடுக்க முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் டீகாம்போஷனுக்கு இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஆடிங் டி லெஸ்ஸிங் டி. இப்போ என்ன பண்ணுங்க, காமன் டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. என்ன நடக்குது பார்ப்போம். இன்டகரல் 1 to 2 1 plus t divided by t into 1 plus t minus t by t into 1 plus t into dt. Here if anything is cancelling, you should cancel. இங்க பாருங்க, 1 plus t getting cancelled one time, t getting cancelled one time. Okay, let us take the balance things. At the same time insert the integral also. Integral தனித்தனியாக பிரிச்சுக்குங்க. Integral 1 to 2 dt, here 1 by t. So the next step is that integral 1 to 2 1 by t into dt minus again integral 1 to 2, what you are getting there, 1 by 1 plus t, 1 by 1 plus t into dt. Okay students, we got a split finally. இப்போவும் கோஷன்ட் இருக்கு, அந்த இடத்துல டிவிஷன் இருக்கு. பட் இந்த இடத்துல டிவிஷன் பார்த்தா இன்டகிரேட் பண்ற மாதிரி ஃபார்ம்ல இருக்கு. எப்படி இன்டகிரேட் பண்ற மாதிரி ஃபார்ம்ல இருக்குன்னா, டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டி வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒன்று தான். டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருக்கு, எக்ஸாக்ட் டெரிவேட்டிவ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டி பண்ணா 0, டி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1. So denominator exact derivative numerator la irukku. So students, both of these integrals coming under the type of what? Can you guess what is the integral formula? Idu rendume enna formula irukku ena guess panna mudiyadha paarenga. Integral f dash of x by f of x into dx. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா log of modulus f of x plus c. இந்த ஃபார்முலா தான். எப்பெல்லாம் நம்ம இன்டகிரேட் பண்றப்ப டினாமினேட்டரோட எக்ஸாக்ட் டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருக்கோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணா log of modulus denominator, அதுதான் இன்டகிரல் ஃபார்முலா. Let us use that fact here. So you are getting that log of modulus t limit 1 to 2 minus இதோட டெரிவேட்டிவ் மேல இருக்கு. அப்ப இங்கேயும் log of modulus 1 plus t, close it, limits 1 to 2. So integration over, integration complete பண்ணியாச்சு. இப்போ upper limit lower limit substitute பண்ணணும். இங்க upper limit 2, t க்கு 2 substitute பண்ணுங்க. அப்ப log 2 minus lower limit 1, log 1, modulus of 1 1 தான், minus bracket குள்ளற upper limit 2 substitute பண்ணுங்க.
1 plus 2 3 minus log of lower limit 1 substitute பண்ணீங்கன்னா 1 plus 1 2 and this is nothing but log 2 minus log 1. What is the value of log 1? 0. Log 1 value 0. Apply minus inside. Minus log 3 minus into minus plus log 2. Okay. And this is nothing but ignore 0. 0 ignore பண்ணிடுங்க. இந்த log 3 டேர்ம்லயுமே log இருக்கு. log 2 minus log 3 plus log 2. See இந்த logarithm law படிச்சிருப்பீங்க. logarithm என்ன பண்ணோம் அப்படின்னா plus எல்லாம் ப்ராடக்ட் ஆக்கும், மைனஸ் எல்லாம் டிவைட் ஆகிடும். அகைன் ரிப்பீட், லாகரிதம் 2 or more லாகரிதம்ஸ் இருக்கு, பிளஸ்லயோ மைனஸ்லயோ மிங்கிள் ஆயிருக்குன்னா அங்கே பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எல்லாமே இன்டா மாறிடும், மைனஸ் எல்லாம் டிவைடாக மாறிடும். ஸோ இப்போ லாக் எடுங்க, லாக காமனாக எடுங்க, லாக காமனாக எடுத்து எது இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது, இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது, இந்த கடைசி டேர்ம் ப்ளஸில் இருக்குது, அப்போ அது ரெண்டு இன்டா மாறிடும். அப்போ 2 into 2 எது மைனஸில் இருக்குது, இந்த 3 லாக் 3ன்றது மைனஸில் இருக்குது, ஸோ அது டிவைடில் வந்துடும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா லாகரிதத்தில். லாகு காமனாக எடுக்கிறப்ப ப்ளஸ் எல்லாம் இன்டா மாறிடும், மைனஸ்லாம் டிவைட் ஆகிடும். ஸோ ஃபைனலி ஆன்சர் இஸ் தட் log of 4 by 3. 2 2s are 4, 4 by what? 3. Sum over. So students, you see that again we are utilizing the same idea. So first thing is that first we have to check whether the integrand is comfortable for integration or not. The first step is mukkiyam. We have to take a deep look at the given function. Integrate பண்ண முடியல முதல்ல அது. ஸோ அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்றோம். நம்ம இங்க பர்ஃபெக்டான டெக்னிக் பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் டெக்னிக் தான். அதை எப்படி கேட்ச் பண்றேன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஐடியா தான். இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எடுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அந்த ஆன்சர் மேல இருக்கணும். இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தட் போகலாம். இங்க நீங்க எதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் காசு தான், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் காசு தான். ஸோ ஐ டுக் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் டு பி டி, தென் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் போறீங்க. ஸோ எல்லாமே நீங்க டீல மாத்துறீங்க. ஓல்டு வேரியபிள் டி இருக்கு, எல்லாமே நியூ வேரியபிள் டிக்கு மாத்துறீங்க. ஸோ இந்த டிடி ஆப்ரேட்டர் ஓரம் வைங்க. அகெயின் கோஷன்ட் தான் இருக்கு, பட் இது நமக்கு ஃபெமிலியர் ஃபங்க்ஷன் டைப்ல வந்திருக்கு. ரேஷனல் ஃபங்க்ஷன் ஃபார்ம்ல வந்தாச்சு. 11th படிச்சிருக்கோம். ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை டீகம்போஸ் பண்ண முடியும் பை யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கான்செப்ட். நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போயிட்டு கூட நீங்க ஏபி ஃபைன் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் லேட்டாக இருக்கும். I used one key idea here, adding t, lessing t, then you go for a split. So cancel the things whichever comfortable for cancellation. After that you are getting two integrals, both of them comfortable for integration. 1 by x integrate பண்ணீங்கன்னா log x, அதே ஐடியா தான் இங்கே log x. upper limit lower limit apply பண்ணுங்க, simplify பண்ணுங்க. So finally you are getting the answer to be log of 4 by 3. I hope you understand this. Let's move on to the next problem. Example 9.12. Evaluate integral 0 to 1 by root 2 sin inverse of x divided by 1 minus x square whole power 3 by 2 into dx. Students, any idea? As usual, first of all, we need to check whether the integrand is comfortable for integration or not. Straight away integrate பண்ண முடியுமா? முடியாதுப்பா. கோஷன்ட் இருக்கு, ஏன்னா கோஷன்ட் ரூல் ஒன்று கிடையாது, அது முதல்ல இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது நம்ம எப்போ போல முதல் மெத்தட் நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபார் போட்ட எல்லா சம்மே சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஒர்க் ஆயிருக்கு, இன்டகிரேட் ஆயிருக்கு. இதே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வருமானு பார்க்கலாமே. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எடுங்க. ஸோ நான் சைன் இன்வர்ஸே எடுக்கிறேனே. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் தட்? 1 by root of 1 minus x square. 1 by root of 1 minus x square. அஃப்கோர்ஸ் இங்கே 1 இருக்கு, 1 போட்டுக்கலாம் வேணா. பட் ரூட் ஆஃப் 1 minus x square இருக்கணும். இங்கே என்ன இருக்கு? 3 by 2 இருக்கு. So we are looking for 1 by root of 1 minus x squared, but the exact power is not there. The exponent is 3 by 2. So we need to manipulate the given function little bit so that we will be getting the exact derivative. Then we can go for substitution method. Okay students, let us proceed as usual way. First let us take the given integral to be I. Let's continue. Solution. So let the given integral to be I, that is equal to 0 to 1 by root of 2 sin inverse of x divided by 1 minus x square whole power 3 by 2 into what? dx. So exact derivative missing. ஒரு சின்ன manipulate பண்றேன், இது புரியுதா பாருங்க. Integral 0 to 1 by root 2 sin inverse of x. இது எப்படி எழுதலாமா பாருங்கப்பா. 1 minus x square whole power 1
into 1 minus x square whole power 1 by 2 into dx. Am I correct? எழுதலாம்ல, ஏன்னா இது a power 1, இது a power 1 by 2. மல்டிப்ளிகேஷன்ல பேசஸ் சேம் வந்தா பவர் ஆட் பண்ணுவோம். 1 plus 1 by 2 னா வரும் 3 by 2. பாருங்க 1 plus 1 by 2 3 by 2 சேம் டேர்ம் நான் ரெண்டு ஃபேக்டரோட ப்ராடக்ட்டா எழுதியிருக்கேன். ஸ்டில் த திங் இஸ் அன்அல்டர்ட், மாறாம அதை எழுதியிருக்கேன். ஏன்னா நமக்கு டெரிவேட்டிவ் வந்து 1 by root of 1 minus x square வரணும். ரூட் வந்திருக்கு பாருங்க, அதுதான் 1 by 2ங்க. ஸோ இப்போ கரெக்டாக செட் ஆயிருக்கு. சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம போகலாம். ஸோ லெட் அஸ் சப்ஸ்டிடியூட் t equal to sin inverse of x. sin inverse of x எடுங்க. இந்த இன்டகரலை 1 டிராப் பண்ணுங்க. ஓகே, okay students, let's continue further. Let us differentiate t with respect to x. So what you are getting there, dt by dx. What is the derivative of sin inverse of x? 1 by root of 1 minus x squared. Okay, that implies that dt equal to the divider இருக்கிற dx அங்க எடுத்துட்டு போயிடுங்க, int ஆயிடும். dx into 1 dx. இந்த ரூட்ன்றது actually 1 by 2 தானே, 1 minus x square whole power 1 by 2. Now let us substitute these facts in equation number 1. Before that we need to go for change of limit also. Old variable x இருக்கு, we have introduced new variable t. Don't forget to go for change of variable. So old variable x, new variable t. What are the values of x there? 0 to 1 by root 2. t வேணும் நமக்கு, corresponding t values. Here it is t. 0 substitute பண்ணுங்க. Sin inverse of 0. What is sin inverse of 0? 0. 1 by root 2. What is sin inverse of 1 by root 2? 45 degree, which is pi by 4 radian. Pi by 4. So new limits are ready. Let's go for substitution now. So equation number 1 implies that I equals integral new limits 0 to pi by 4. 0 to pi by 4. Sin inverse of x. What is our sin inverse of x? We took it as t. Okay, t divided by 1 minus x squared. 1 minus x squared. What is it? 1 minus x. What is x? You see that from here you can get the x value also. Here I can go. Since we know that t equal to sin inverse of x, you bring sin inverse left side. You take sin inverse left side, that will become as sin t. Sin t into x. So instead of x we should take sin t. So x இந்த இடத்துல sin t போடுங்க. அப்ப என்ன வரும் அந்த இடத்துல? sin square t. Close it up, whole power 1. And what are the things remaining left out there? dx by root of 1 minus x square. dx by root of 1 minus x square. You got the answer for it. It is dt. Students, again I repeat, once நான் t ல substitution introduce பண்ணிட்டா old variable இருக்கக்கூடாது. x ஃபுல்லா eliminate பண்ணணும். t ல மாறிடணும் மட்டுமே. ஸோ இங்க பாருங்க sin inverse of x க்கு t substitute பண்ணிட்டேன். இந்த dx by root of 1 minus x square க்கு dt போட்டாச்சு. மீதி இருக்கிற ஃபேக்டர் இந்த 1 minus x square தான். அந்த x square அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ என்ன செய்யறேன், 1 minus இங்க நம்ம substitution கொடுத்துருக்கோம்ல, அதை எடுங்க. அதுல இருந்து x என்ன வரும்னு பாருங்க, sin t. அப்ப x ன்ற இடத்துல sin t போடுங்க. You are getting 1 minus sin square t. What is the trigonometric formula for 1 minus sin square t? Which is cos square t. So t by cos square t into what? dt. Again 1 by cos square t. What is the trigonometric formula for cos square t? Secant square t. Let's go to that. So integral 0 to pi by 4 t, already numerator la t இருக்கு, into secant square t into dt. பாருங்க t already நான் எழுதிக்கிட்டேன். 1 by cos square t னா secant square t, 0 to pi by 4. So what is next students? Use the integrand பாருங்க, இதை integrate பண்ண முடியுமா? t into secant square t. திரும்ப ப்ராடக்ட் இருக்கு நமக்கு. ஆக்சுவலி பிகினிங்ல கோஷன்ட் இருந்துச்சு, சப்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் கோஷன்ட் போயிட்டு ப்ராடக்ட் வந்திருக்கு. ப்ராடக்ட் ரூலும் ஜென்ரலாக சொல்ற மாதிரி ஜென்ரல் ப்ராடக்ட் ரூல் இன்டகிரேஷன் கிடையாது. பட் சில ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுற ஒரு ரூல் இருக்கு. 11th படிச்சிருக்கோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா பாருங்க, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். கேன் யூ ரிமெம்பர் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ரூல்? ஞாபகம் இருக்கா பாருங்க. Here I can go.
Let's remember what is integration by parts rule. Integration by parts. The rule tell us integral u into dv equal to uv minus integral v into du, where v should be, this dv should be comfortable for integration. இங்க பாருங்க யூக்கும் டிவிக்கும் கரெக்டான சாய்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்றப்ப எல்லா ப்ராடக்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா ஜென்ரலா டிக்ளேர் பண்ணிருப்பாங்க ப்ராடக்ட் ரூல் ஃபார் இன்டகிரேஷன் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க டிக்ளேர் பண்ணல. காரணம் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இது ஷூட் ஆகாது. எப்படி எதுக்கு ஷூட் ஆகும் அப்படின்னா, இந்த டிவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிவி நம்ம இன்டகிரேட் பண்ணி தான் வி நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த டிவின்னு எதை சூஸ் பண்றீங்களோ அது இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் யூ ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஃபார் டிஃபரன்ஷியேஷன். ஓகே, இங்க பாருங்க டியூ டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சொல்லுங்க பார்க்கலாம், எதுங்க யூவோட கரெக்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க டி தான் இருக்கும். ஸோ யூ ஈக்குவல் டு டி, த ரிமைனிங் திங்ஸ் மஸ்ட் பி வாட், டிவி. ஓகே, ஏன்னா சீக்கன் ஸ்கொயர் டி இருக்கு. சீக்கன் ஸ்கொயர் டி இன்டகிரேட் பண்ண என்னப்பா, லாக் டி. ஸோ இன்டகிரல் ஃபார்முலா இருக்கு நமக்கு. ஸோ அகைன் இங்க அப்படியே ரஃப் ஒர்க் வருவோம் பாருங்க. இந்த ஃபார்முலா அவங்க எழுதிக்கங்க. என்ன ரூல், uv மைனஸ் இன்டகரல் v இன்டு வாட், du. இதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ u நமக்கு ரெடியா இருக்கு. u ஈக்குவல் டு t. ஓகே, வாட் இஸ் dv? Okay, what is our dv? dv is secant square t into dt. Secant square t into dt. So we need to differentiate u. உங்க பாருங்க u இருக்கு, du இருக்கு. differentiate பண்ணுங்க. du by dt. What is du by dt? 1. differentiation with respect to t தான் பண்றோம், ஒன்று தான் வரும். ஸோ அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா du equal to dt. du equal to what, dt. du equal to dt. Okay, so next we should integrate dv so that you will be getting v. dv integrate பண்ணா v கிடைக்கும். so இதை integrate பண்ணுங்க. integral dv equal to integral secant square t into dt. so what is the integral of 1 is there actually. integral of 1 with respect to v. what is the integral of secant square, tan t. So v is ready, du is ready. Let us make use of this formula. Let's see what happens there. So u, what is u? T. What is our v? Tan t. What is our v? Tan t. And don't forget to take our limits. What are the limits? 0 to pi by 4. The first term is free from integration. So there you have to substitute limit 0 to pi by 4. Minus integral, இங்க limits நம்ம ஆப்பரேட் பண்ணணும். 0 to pi by 4 v. What is our v? Tan t. You take it there. Tan t into du. What is our du? du is dt. Okay, now here let us substitute upper limit. What is our upper limit? Pi by 4. t ஓட values தான் upper limit, lower limit வந்து t ஓட variables values தான். So pi by 4, here tan pi by 4. What is tan pi by 4? 1 minus lower limit 0 போடுவீங்க. 0 into everything is what? 0. So this part over with this. Now we have to integrate tan t. Students, any idea about the integral of tan t? Can you guess what is the integral of tan t? log of modulus secant t. 11th standardல இருக்கு. நான் இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன்ல அந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா tan t இன்டகிரேட் பண்ணா log of modulus secant t அப்படின்னு நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். So limits 0 to pi by 4. 0 to pi by 4. So this implies that 1 into pi by 4, pi by 4, 0 ignore பண்ணுங்க. Minus, you have to put upper limit first. Log of modulus secant pi by 4, upper limit. Minus lower limit, log of modulus secant 0. Close it, close the entire thing. So this is nothing but pi by 4 minus
What is the value of secant 45? Secant 45 is root 2. Secant 45 is what? Root 2 minus log of, what is secant 0? 1. Secant 0 value is what? 1. Therefore, this is nothing but answer. Now the next step பாருங்க. Pi by 4 minus உள்ள apply பண்ணிடுங்க, minus log root 2 minus into minus plus log 1 value is what? 0. So students, answer is that pi by 4, இது actually log root 2 கூட விடலாம், பட் ஒரு சின்ன modification, இந்த ரூட்டை 1 by 2 எழுதலாம்ல, ரூட் 2 இருக்கு, 2 power 1 by 2 எழுதுங்க. நம்ம ஏற்கனவே லாகரிதம்ல ஒரு லா பார்த்துருக்கோம், இந்த லாக்ல பவர் எதுனா இருந்துச்சு அப்படின்னா அதை முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாம், ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ 1 by 2 log 2. ஸோ ஃபைனலி ஆன்சர் இஸ் தட் pi by 4 minus 1 by 2 log 2. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு லென்த்தியான சம் இது பாருங்க. பிகினிங்ல சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக எக்ஸாக்ட் டெரிவேட்டிவ்ல நமக்கு sin inverse of x பண்ணா 1 by root of 1 minus x square வரும். ரூட் இருக்கணும் ஆக்சுவலாங்க, அதுக்கு பதில் நமக்கு 3 by 2 இருந்துச்சு. ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், அந்த 3 by 2 1 by 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். தென் ஆஸ் யூஷுவல் மேனர் நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம், t ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ்னு. கேர்ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, லிமிட்ஸை மாற்றுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு கன்வெர்ட் ஆகுது. தென் 1 minus sin square t cos square tன்னு போடுறோம். cos square நம்ம 1 by cos square நம்ம என்ன எழுதலாம்? secant square எழுதலாம். பட் இங்கிருந்து ஒரு 5 மார்க் எலிஜிபிள் சம் தான், அது ரொம்ப லென்த்தாக தான் இருக்கு. இங்கே அகைன் டிவிஷன் போயிட்டு ப்ராடக்ட் வருது. ஸோ ப்ராடக்ட் அப்படின்னோடனே நமக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஞாபகம் வரணும். ஸோ அதில் நம்ம ப்ராப்பராக யூ சூஸ் பண்ணணும், டிவி சூஸ் பண்ணணும். நீங்கள் எதை டிவின்னு சூஸ் பண்ணுறீங்களோ அது இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ண முடியலன்னா அந்த ரூல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று இப்போ சாய்ஸை மாற்றணும், டிவியோட சாய்ஸை மாற்றுங்க, இல்லை வேறு எதனா டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் செகண்ட் இருக்கிறது சீக்கன் ஸ்கொயர் டி இன்டகிரபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது 0 அப்ரோச் பண்ணுது. டீயை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ஆகும், அடுத்த முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகும். ஸோ தட் த integration by parts rule will be terminated after few steps. ஸோ கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரஃப் ஒர்க்லாம் கால்குலேட் பண்ணிக்கங்க, அந்தந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, வி சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பியூர் சப்ஸ்டியூஷன். இங்கே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே ஒரு இன்டகரல் இருக்கு, tan x இன்டகிரேட் பண்ணால் ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. வாட் இஸ் இன்டகரல் ஆஃப் tan x? log of mod secant x. இங்கே t இருக்கிறதால t போட்டிருக்கேன். அகைன் இங்கே ஒரு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன், trigonometric values கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஸோ eventually answer is pi by 4 minus 1 by 2 log 2. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு முறை எழுதி பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. இந்த மேனிப்புலேஷன், சேஞ்ச் ஆஃப் வேரியபிள், சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ், அகெயின் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இந்த சம்மில் என்ன பியூட்டினா 2 மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னே பார்த்ததுல சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயே ஆன்சர் வந்தாச்சு. இந்த 2 மெத்தட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம், அடுத்தது ஒரு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ 2 டெக்னிக் அப்ளை பண்ண பிறகு தான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. So something different sum, so please work out. Okay students, let's go to the last sum, and very important sum also, lengthy one. So listen carefully. We need to evaluate 0 to pi by 2 root of tan x plus root of cot x. Okay, as usual let us start. Let us take the given integral to be I. So solution, let us take I to be integral 0 to pi by 2 root tan x plus root of cot x into dx. Students, any idea of integrating this? இந்த integrand பாருங்க. Of course இங்க split இருக்கு, plus 2 ஃபங்க்ஷனோட அடிஷனாக தான் இருக்குது. ஆனால் root tan x இன்டகிரேட் பண்ணாவும் நமக்கு ஃபார்முலா கிடையாது, root cot x இன்டகிரேட் பண்ணாவும் ஃபார்முலா கிடையாது. Though you got decomposition, the functions are not comfortable for integration. So அப்போ அகைன் நம்ம மேனிப்புலேஷன் போகணும். ஆஸ் யூஷுவல் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் நம்ம யோசிப்போம், ஆனால் அங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தட் வராது பாருங்க. நீங்கள் tan x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ரூட்டு கூட விடுங்க. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant ஸ்கொயர் இருக்காங்க இல்லை. சரி, cot x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant ஸ்கொயர் வரும். that too is not there. டேனோட டெரிவேட்டிவ் அங்கே இல்லை, காட்டோட டெரிவேட்டிவ் அங்கே இல்லை. ஸோ சப்ஸ்டியூஷனுக்கு மெத்தடுக்கு உண்டான ஒரு பேசிக் விஷயமே இல்லை. ஒன்றத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா அதோட டெரிவேட்டிவ் அங்கே இருக்கணும். 2 ஃபங்க்ஷன் தான் இருக்குது, 2தோட டெரிவேட்டிவுமே இல்லை. ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இந்த ஸ்டேஜில் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் இதை மாடிஃபை பண்ணலாம். நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். இன்டகரல்
ஓகே, இன்டகரல் 0 to pi by 2. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் tan x அப்படின்னா sin x by cos x தானே. அந்த sin x by cos x அப்ளை பண்ணுங்க. அப்போ root of sin x by what? Root of sin x by root of cos x plus what is the formula for cot x? Cos x by sin x. So root of cos x by root of sin x into dx. Now let us go for a small cross multiplication. So integral 0 to pi by 2 cross multiply பண்ணுங்க. root sin x root sin x whole square வரும். square root என்ன ஆயிடும்? cancel ஆயிடும். root sin x into root sin x அப்போ which is sin x. root cos x into root cos x divided by root cos x into root sin x. அப்போ root காமன் எடுத்துக்கங்க. அப்போ இன்டீரியர்ல நமக்கு sin x into cos x கிடைக்கும் into dx into what? dx. ஓகேமா. now let's see. முதல்ல பிளஸ் இருந்துச்சு, ஸ்பிளிட் இருந்துச்சு, பட் இன்டகிரேட் பண்ண முடியல. இது இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ண பிறகு கோஷன்ட் வந்திருக்கு. கோஷன்ட் வந்தாவே நமக்கு பிரச்சனை தான், ஏன்னா கோஷன்ட் ரூல் ஒன்று கிடையாது. இந்த ஸ்டேஜில் எதனா ஐடியா இருக்கா பாருங்க உங்களுக்கு? எனி ஐடியா? ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு மேலே ஒரு 2-3 ஸ்டெப்பு பண்ண போகிறேன். ரொம்ப குரூஷியலான ஸ்டெப்ஸு, சம்திங் அன்யூஷுவல். நார்மலான ஐடியாவில் அது வரவே வராது. இன்டகிரேஷனில் சில சம்ஸ் இருக்குது. அந்த இடத்துல அந்த ஸ்டெப்பு ஞாபகம் வச்சு பண்ணாதான் அது இன்டகிரபிளாக மாறும். இல்லைனா அதை இன்டகிரேட் பண்ண முடியாது. சம் அங்கே ட்ராப் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் உங்களுக்கு. அன்யூஷுவலாக ஒரு ஸ்டெப் பண்ண போகிறேன். என்னத்துக்கு எதுக்கு பண்ண போகிறோன்னா, இது இன்டகிரபிளாக மாற்றணும். இந்த ஸ்டேஜில் கூட இது இன்டகிரபிளாக இல்லை. நீங்கள் எதனா ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். இதோட டெரிவேட்டிவ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா u into v ரூல் வரும் உங்களுக்கு. நீங்கள் சைனை வச்சுக்கோங்க, காசை பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் வரும். ஸோ விச் இஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர். காசை வச்சுக்கிட்டு சைனை பண்ணிங்கன்னா காசு வரும், காஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னு வருது. அது மேலே இருக்குதா? இல்லை, ரைட்டா? நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஸோ ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் போகிறேன், அது புரியுதா பாருங்க. இன்டகரல் 0 to pi by 2 இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கணும்பா. இப்போ நான் பண்ணுற ஸ்டெப் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. sin x plus cos x, அதாவது மனப்பாடம் பண்ணிக்க. இந்த சம் எக்ஸாமில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல இப்படி பண்ணணும், பண்ணாதான் அது இன்டகிரபிளாக மாறும். இந்த ரூட்டுக்குள்ளே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுங்க, ஒரு 2 டிவைட் பண்ணுங்க, பேலன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. sin x into cos x into what? dx. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரூட்டை இப்போ எடுத்துங்க, தனித்தனியாக ரூட்டை பிரிங்க. இந்த நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும் ஆஸ் சச். அங்கேயே இங்கே ரூட் 2 வரும்ல, இந்த டினாமினேட்டர் இருக்கு, எங்கே போயிடும்? நியூமரேட்டருக்கு போயிடும். கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியே எடுத்துங்க, இன்டகரல் விட்டு வெளியே எடுத்துருங்க. அப்போ ரூட் 2 இன்டகரல் 0 to pi by 2 நியூமரேட்டரில் sin x plus cos x divided by root of, இங்கே என்னப்பா இருக்கு? 2 sin x cos x இருக்கு. கொஞ்சம் கேப் விட்டு என்ன பண்ணுங்க, 2 sin x cos x இப்படி போடுங்க. ஏன் சார் அந்த கேப் விட்டுருக்கீங்க? கொஞ்சம் கவனிங்க. இப்போ இங்கே ஒரு ஸ்டெப் பண்ண போகிறேன். adding 1 lessing 1 பண்ணுங்க. ஒன்று ஆட் பண்ணுங்க, ஒன்று லெஸ் பண்ணுங்க, ப்ளஸ் இது அப்படியே இருக்கு. அகைன் ரிப்பீட். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கேட்கலாம், நான் அன்யூஷுவலான ஒரு ஸ்டெப்பு பண்ணுறேன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். இன்னும் வேறு மாதிரி சொல்ல போனால் அந்த ஸ்டெப்பை மனப்பாடம் கூட பண்ணிக்கும், வேறு வழியே கிடையாது. இது யூஸ்வலான ஐடியாவில் வர மாட்டேங்குது. நீங்கள் என்னென்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா என்ன பண்ணாலும் அது இன்டகிரபிளாக மாறாது. இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஒரு மல்டிப்ளைங் பை 2 டிவைடிங் பை 2 பண்ணியிருக்கேன், இந்த 2 மேலே போயிடுச்சு. தென் ஒரு இது முக்கியமான ஸ்டெப்பு, இந்த இடத்துல டினாமினேட்டரில் ஒரு 1 ஆட் பண்ணுறேன், ஒரு 1 லெஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ த திங் இஸ் அன்அல்டர்ட், மாறாமல் தான் இருக்குது. பட் அதை இன்டகிரேட் பண்ணுறதுக்காக நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன், அதை மாடிஃபை பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் 2 sin x cos x அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ரூட் 2 இன்டகரல் 0 to pi by 2 sin x plus cos x divided by square root of, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒன்று அப்படியே இருக்கட்டும். இந்த 2 டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 டேர்மில் மைனஸை காமனாக எடுங்க. மைனஸ் எடுத்தீங்கன்னா இன்டீரியரில் என்ன வரும்? +1 -2 sin x cos x ஆகிடும். க்ளோஸ் த ப்ராக்கெட், க்ளோஸ் த என்டையர் ப்ராக்கெட் into dx. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே இருக்குது, மற்ற கடைசி 2 டேர்மில் மைனஸ் வெளியே எடுத்திருக்கு.
So that is equal to root of 2 integral 0 to pi by 2 numerator sin x plus cos x divided by square root of 1 minus students இங்க பாருங்க இந்த 1 sin square x plus cos square x ன்னு எழுதலாம்ல which is 1 தானே எழுதுங்க அந்த 1 எடுத்துட்டு sin square x plus cos square x ன்னு போடுங்க minus 2 sin x cos x close the bracket and the entire bracket into dx. Now you see the interior expression பாருங்க அது ஒரு algebraic formula formatல இருக்கா பாருங்க a square plus b square minus 2ab. What is the shortest version of that? a minus b whole square. So shortest formula எழுதுங்க அத. So root 2 integral 0 to pi by 2 sin x plus cos x divided by square root of 1 minus this is sin x minus cos x whole squared into dx. Am I correct or not? இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டு a minus b whole square னு போட்டுருங்க. சார் இப்போ என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்கன்னா இந்த இன்டீரியரில் இருக்கு பாருங்க இந்த sin x minus cos x அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. sin x ஓட டெரிவேட்டிவ் என்னப்பா cos x இதோ இருக்கு. cos x க்கு டெரிவேட்டிவ் என்ன மைனஸ் sin x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் sin x இதோ இருக்கு பாருங்க நியூமரேட்டரில். அகைன் ரிப்பீட் பிகினிங்கில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ண முடியல சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண பிறகு இந்த இதை டீன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட டெரிவேட்டிவ் தான் மேலே இருக்கு பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் அங்கேயே இருக்கு. ஸோ நவ் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷன். லெட் அஸ் டேக் t ஈக்குவல் டு sin x மைனஸ் cos x. இதை நீங்கள் அப்படியே ஒன்றுன்னு கூட ட்ராப் பண்ணுங்க. லெட் அஸ் டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ லெட் அஸ் சப்ஸ்டிடியூட் put t equal to sin x minus what? Cos x. Let us differentiate t with respect to x. So dt by dx equal to sin x பண்ணீங்கன்னா cos x பண்ணா minus sin வரும். So minus minus plus sin x. So from this dt is nothing but cos x plus sin x into what? Dx. Okay. Now we should go for change of limits also. Limits மாத்தணும். Old variable x, new variable t, old limits வந்து 0 to pi by 2. Am I correct? What are the old limits? 0 to pi by 2. New limits. So இதில் நீங்கள் substitute பண்ணுங்க. 0 sin 0 0, cos 0 1, so minus 1. Next pi by 2, sin 90 1, cos 90 0, so 1. So our new limits are minus 1 to 2. So let us make use of these facts in equation number 1 that we chose in the previous page. So 1 implies that I equal integral ஃப்ரண்ட்ல ஒரு ரூட் 2 இருக்கு பாருங்க அந்த இன்டெக்ரலோட ஃப்ரண்ட்ல ஒரு ரூட் 2 இருக்கு. ஸோ அந்த ரூட் 2 நம்ம எடுக்கணும். நியூ லிமிட்ஸ் minus 1 to 1 minus 1 to 1. The numerator sin x plus cos x into dx. You see that sin x plus cos x into dx. What is it? What is that? Sin x plus cos x into dx. So the entire thing is dt. So அது எல்லாம் எடுத்து dt போடுங்க. Denominatorல root of 1 minus அந்த இன்டீரியர் தான் நான் t ன்னு எடுத்தேன். t ஸ்கொயர். புரியுதா பாருங்க. You see that root of 1 minus in the expression தான் நான் t ன்னு எடுத்திருக்கேன். So t square. You see that the entire thing has been converted in terms of t. Okay, so this is nothing but root 2 integral minus 1 to 1 dt integral operator. You just keep it aside. அது ஓரமா தள்ளிடுங்க. அப்போ 1 by root of 1 minus t square into dt இப்படி வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்க இது ஒரு ஸ்டாண்டர்ட் கோஷன்ட்ல வந்திருக்கு. திரும்பவும் கோஷன்ட் இருக்கு பட் அது ஸ்டாண்டர்ட் கோஷன்ட்ல இருக்கு. வாட் இஸ் த இன்டெக்ரல் ஃபார் root of 1 by root of 1 minus t square? யாருக்குன்னா ஐடியா இருக்கா? 1 by root of 1 minus x ஸ்கொயருக்கு ஆன்சர் என்ன? sin inverse of x. sin inverse of x இங்க t இருக்கு. ஸோ sin inverse of t நீங்க எடுக்கணும். ஸோ root 2 integral minus 1 to 1 I'm sorry
we need to integrate it. Okay, what is the integral of this? Sine inverse of t. So what are the limits? Minus 1 to 1. Minus 1 to 1. Integration is over. Now let us substitute upper limit first. Root 2 into sine inverse of 1 minus, you should put lower limit, sine inverse of minus 1. Close it. So this is nothing but root 2. What is sine inverse of 1? 90 degree. Pi by 2. Okay. What is sine inverse of minus x? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பாருங்க. இன்வெர்ஸ் trigonometryல படிச்சிருப்பீங்க நீங்க. Sine inverse of minus x. What is the answer for that? Minus sine inverse of x. Sine inverse of x is minus sine inverse of x. So minus outerல வந்துரும். Minus minus plus. அப்ப sine inverse of 1. So this is nothing but root 2 into pi by 2 plus again sine inverse of 1. அதுக்கு ஒரு pi by 2 கிடைக்கும் நமக்கு. So root 2 into denominator same, add the numerators, pi plus pi, 2 pi, 2 getting cancelled. So finally answer is root 2 pi. So what is the answer for the given integral? Root 2 pi. Students, such a big sum. 5 mark நல்ல எலிஜிபிளான சம்ம. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இடையில சில மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கேன், அது ஞாபகம் இல்லைன்னா அந்த சம் போட முடியாதுப்பா. சம்திங் அன்யூஷுவல். இது ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஸோ இதுதான் கிவன் ஃபங்க்ஷன் நமக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அதை இன்டெகிரேட் பண்ண முடியலன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டேன்னா சைன் பை காசு, காட்டுக்கு காசு பை சைன் போட்டிருக்கோம். ஒரு ஸ்மால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போகிறீங்க, நமக்கு இந்த ஃபார்ம் கிடைக்குது. இதுக்கு அடுத்து பண்ணுற ஒரு 4-5 ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த மனப்பாடம் பண்ணி கூட சொல்லுவேன் நான். ஏன்னா இது யூஸ்வலாக வராது. நார்மலாக ஒரு எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே போகிற மாதிரி நமக்கு வராது. திடீர்னு ஒரு 1 ஆட் பண்ணுறோம், ஒரு 1 லெஸ் பண்ணுறோம், மல்டிப்ளைங் பை 2 பண்ணுறோம், டிவைடிங் பை 2 பண்ணுறோம். வி ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் டு மேக் த இன்டகரண்ட் கம்ஃபர்டபுள் ஃபார் இன்டகிரேஷன். இன்டகிரேட் பண்ணுற மாதிரி மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி சில செலக்டிவாக சில சம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எழுதி பார்த்தா அந்த இடங்களை ஞாபகம் வச்சுக்கிறது தவிர்த்து வேறு வழி கிடையாது. ஸோ இங்கே நான் அந்த மாதிரி குரூஷியலாக பண்ண ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இந்த ரூட்டுக்கு இன்டீரியரில் மல்டிப்ளைங் பை 2 டிவைடிங் பை 2 பண்ணியிருக்கேன். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ரூட் 2 நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே எடுத்துட்டேன். அண்ட் இந்த ஸ்டெப்பில் முக்கியமான ஒன்று பண்ணியிருக்கேன், டினாமினேட்டரில் ஆடிங் 1 லெஸ்ஸிங் 1 பண்ணியிருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். தென் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க. கடைசி 2 டேர்மில் மைனஸை வெளியிடுங்க. காமனாக மைனஸ் எடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வருது. அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பு பண்ணுறேன், அந்த 1ன்றத sin square x plus cos square xன்னு போடணும். அது ஒன்று தான். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் த ஃபார்ம் a square plus b square minus 2ab. அதோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான் a minus b whole squared. இந்த லெவலில் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல பார்க்குறப்ப சப்ஸ்டியூஷன் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்குது sin x பண்ணால் cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin x, minus minus plus sin x. ஸோ இந்த ஃபேக்டரோட டெரிவேட்டிவ் தான் மேலே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேக்டரை டீன்னு எடுத்தேன். ஆஸ் யூஷுவல் மேனர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், லிமிட்ஸை மாற்றுங்க, எல்லாமே டீக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக டீக்கு மாறிடுச்சு. எப்போவுமே இந்த டிடி ஆப்ரேட்டரை ஓரமாக வைங்க, தூரம் வச்சுருங்க. அப்போ 1/√(1 minus t squareன்னு வருது. அதுக்கு ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி. இன்டகிரேட் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு நமக்கு. ஸோ ஆஃப்டர் தட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன், இவென்ச்சுவலி ஆன்சர் இஸ் √2 pi. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்லாம் நீங்கள் எழுதி பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா சம் போட முடியாதுப்பா. ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லாமல் அந்த மேனிப்புலேஷனில் என்ன பண்ணியிருக்குன்றத சில இடங்களில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வி ஹாவ் சீன் 3 important problems. Have a look at them. Quick look at them. First one, simple one. Straight away we went for substitution t. Straight away you got decomposition. Easily you got the answer there. So nothing complicated. It's a 3-mark question. Next one, lengthy one, 5-mark sum. So here we used 2 techniques. Initially we went for substitution. After that we went for integration by parts rule. So we used 2 ideas. So substitution, after that integration by parts rule, giving us the answer. And finally, very very important sum, root of tan x plus root of cot x. இந்த சம்ம தயவு செஞ்சு 1-2 முறை எழுதி பாருங்க. இந்த இடையில நான் பண்ணியிருக்கிற மேனிப்புலேஷனை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இது எக்ஸாமில் உனக்கு ஞாபகம் வரலன்னா இந்த கொஸ்டின் உங்களால் ஆன்சர் வர வைக்க முடியாது. சம் இஸ் அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் யூ ஒர்க் அவுட் and recall all the integral formula, trigonometric formula, differentiation formula. இந்த இன்டகிரேஷனில் integral formula மட்டும் நமக்கு வரல, differentiation knowledge அந்த ஃபார்முலாவும் தேவைப்படுது, trigonometric formula தேவைப்படுது, algebraic formula தேவைப்படுது. So it is a combination of all. Okay students,
I hope you enjoyed this session. In case if there is any doubt, leave your comments. I will go through with them. In the next video, I will clarify them. Until you see the next time, it's bye from Parthiban. Thank you, students. Thank you all.